திமுகவை எதிர்த்து சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. ஆட்சி ரீதியாக அருமையான ஒரு ஆட்சி போய் கொண்டிருக்கிறது, மக்கள் நிம்மதியாக இருக்கிறாங்க. இப்போ பேசுறதுக்கு ஒன்றும் இல்லாதனால இந்த மாதிரி இந்த நம்ம மத்தாப்பு மாதிரி இந்த வேலைகளை காமிச்சிட்டு இருக்காங்களே ஒழிய, சரி அவங்க அரசியல் கட்சி நடத்தும் போது சும்மா இருக்க முடியல. கூட்டணியே அப்போ உடைக்க முடியாது அப்படிங்கிறது உறுதியா. ஏன்னா அதாவது கருத்து மாறுபாடோ கருத்து வேறுபாடோ வந்து போவது என்பது இயல்பு. ஏனென்றால் அது ஒரு இயக்கம், நாம் ஒரு தனி இயக்கம். ஒரு இயக்கத்தில் நமக்கு ஒரு பார்வை இருக்கும், அவங்களுக்கு ஒரு பார்வை இருக்கலாம். அப்படி இருக்கும்போது கருத்து மாறுபடலாம். இப்ப நம்ம வந்து இடபிள்யூஎஸ் வேண்டாமோ, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் வேணும்னு சொல்லலாம், விடுதலை சிறுத்தைகள் வேண்டாம் என்று சொல்வார்கள். ஓகே, ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் வந்து வேறுபட்ட சிந்தனைகள். அதனால தான் நம்ம வேறு வேறு இயக்கமாக இருக்கிறோம். எந்த இடத்தில் வேண்டுமானாலும் கருத்து வேறுபாடுகள் வரலாம், போகலாம். ஆனால் நாம் எதற்காக இணைந்திருக்கிறோம் என்பதை ரெண்டு தலைவர்களுமே திரும்ப திரும்ப சொல்லியிருக்காங்க. எந்த விதத்திலும் பிற்போக்கு மதவாத பாசிச சக்திகள் தமிழ் மண்ணில் வந்துவிடக் கூடாது என்கிற காரணத்தினால்தான் இந்த கூட்டணி. அந்த கூட்டணி உறுதியாக இருக்கு. நீங்க சொல்ற அதே தான் இந்த ஒரு விஷயத்தையே ஒரு தனக்கான ஒரு வாய்ப்பாக ஒரு விஷயமா எடுத்துக்கிட்டு இப்ப இந்த அணியை உடைக்க முடியாது அப்படின்னு திமுக நம்பிக்கொண்டே. அப்படி இல்லைங்களே, அப்படி இல்லைங்களே. இந்த ஆட்சி நல்லாட்சி இல்லைன்னா அதை எப்படி அவங்க கூட இருப்பாங்க? அப்புறம் போயிடுவாங்கல்ல. நீங்க அந்த மதவாத சக்திகளுக்கு எதிராக நாம் ஜனநாயக சக்தியாக இல்லை என்று சொன்னால், எதற்கு மாற்றென்று நம்மை எதிர்பார்க்கிறார்களோ அந்த மாற்றாக நாம் இல்லை என்றால் நம்மோட எப்படி அவங்க பயணிக்க முடியும்? தூக்கி தூரப்பட வேண்டியதானே இருக்கும். நாங்கள் சொல்றது அதை நாங்கள் என்ன சொல்லுகிறோமோ, எதற்காக இணைந்திருக்கிறோமோ அதை நாங்கள் நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறோம். எனவே தோழர்கள் எங்களை பிரிவதற்கு வாய்ப்பில்லை என்பதை அண்ணன் திருமாவும் சொல்லியிருக்கிறார், தோழர் பாலகிருஷ்ணனும் சொல்லியிருக்கிறார்.